இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் டேமாட்டாங்க அண்ட் ஜாக் எஃபெக்ட் வர. ஏன்னா ஜாக் எஃபெக்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குது, எலிமினேஷன் சேம்பருக்காக. அதுக்காக பேக் ஸ்டேஜில் வர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்குது. ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்சோடனே கோடி ரோட்ஸ் வர. கோடி ரோட்ஸ் வந்து கோட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு பேச ஆரம்பிக்குது. கோடி ரோட்ஸ் வந்து எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகிருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கந்தரை சேலஞ்சு பண்ண போகிறேன்னு என்னோட நண்பர் ஜே ஈஸ்வர் சொன்னதுனால இப்போ எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகிருக்கிற ஒவ்வொருத்தவங்களோடையும் யார் கூட மோதும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள், நான் ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்கிறேன் மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு லோகன் பாலை சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் பூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஎம் பங்க்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்லாம் சியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனா அப்படின்னு சொல்லுவார். ஆடியன்ஸ்லாம் செம்ம கற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ட்ரீம் மேக்கர் பிளேயர் சொல்லுவார், ஆடியன்ஸ் மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் ட்ரே வர ஆரம்பிச்சிருவார். ட்ரீம் மேக்கர் ட்ரே வந்த உடனே ட்ரீம் மேக்கர் ட்ரேவும் கோடி ரோட்ஸும் பேச ஆரம்பிப்பாங்க. ட்ரீம் மேக்கர் வந்தோடனே இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ட்ரீம் மேக்கர் உன் பேரை நான் சொன்னேன், ஆனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உன் பேரை ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஆடியன்ஸ் அப்பயுமே பூ தான் பண்ணுவாங்க. ட்ரீம் மேக்கர் ரெசில்மேனியா கூட மோதனமானோடனே ட்ரீம் மேக்கர் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செமிஜைனுக்கும் ட்ரீம் மேக்கருக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் வந்து செமிஜைனை மேட்ச் முடிஞ்சோன்னு ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ண இருப்பார். அந்த மேட்ச்சில் இடையில வந்து என் மேட்ச் என்னோட பிஸ்னஸ் கெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ட்ரீம் மேக்கர் வந்து கோடி ரோஸை பார்த்து பேசுவார். அதுக்கு அதுலேயும் அங்கே ஜாக் எஃபெக்ட் வந்துடும். ஜாக் எஃபெக்ட் வந்தோடனே ட்ரீம் மேக்கரும் ஜாக் எஃபெக்ட்டும் கொஞ்சம் நேரம் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸை பயங்கரமாக சேர் பண்ணுவாங்க ரெண்டு பேரோட முறைக்கிறத பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் பார்த்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஜாக் எஃபெக்ட் எனக்கு இன்றைக்கி சாம்பரில் ஒரு மேட்ச் இருக்குது, நீ குவாலிஃபை ஆகிட்ட, அந்த மேட்சை வந்து நான் ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிற எலிமினேஷன் சாம்பரில் அங்கே வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேர் சண்டையை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் கொஞ்சம் நேரம் முறைச்சிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி இது உன்னோட வேலை, இப்போ நீ இவனை பார்த்துக்கணும், இவன் சாம்பருக்கு வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோடியை கோர்த்து விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ட்ரீம் மேக்கர் நைஸாக கிளம்பி போயிடுவார். ட்ரீம் மேக்கர் அந்த இடத்துலேருந்து நைஸாக கிளம்புன என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கும் ஜாக் எஃபெக்ட்டுக்கும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த நடக்கும். அந்த ஜாக் எஃபெக்ட்டும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் நினச்சிப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா எலிமினேஷன் இப்போ குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் ஜாக் எஃபெக்ட் இருக்குது, அதனால ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் காரில் ஒருத்தர் இறங்குற மாதிரி காமிப்பாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்கு இறங்குறத பார்த்தோன்னே ஜாக் எஃபெக்ட் அப்படியே திரும்பி நிற்பார். எந்த ரிங்லேருந்து திரும்பி நின்று அந்த பெரிய பிக் ஸ்க்ரீனை பார்ப்பார். உடனே கோடி ரோட்ஸும் போவார். கோடி ரோட்ஸ் தடுப்பார். இது ஜாக் எஃபெக்ட், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ், நான் தான் இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக் எஃபெக்ட் போவார். பேக் ஸ்டேஜில் போய் டேமாட்டவங்க ஒருத்தவர்கிட்ட எங்கே சோலோசிக்குன்னு கேட்பார். அங்கே கை அவர் கேட்டுட்டு போனோடனே ஜாக் எஃபெக்ட் வந்து அந்த பேக் ஸ்ட்ரீட்ல இருந்த ஒரு புட்டை ஒரு அடிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயமி வர்சஸ் அதுக்கப்புறம் செல்சா கிரீன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன நடக்கும்னா உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜ் மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சோட ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நயமி வின் பண்ணி எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. அடுத்த செமிசைனோட ட்விட்டர் வீடியோ காப்பாங்க. செமிசைன் வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதை பற்றி பேசுவார். எனக்கு கழுத்து பகுதியில் நரம்பில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அவன் இன்னொரு ரெஸ்லிங் வாழ்க்கையை முடிக்க பார்த்துருக்கான். ஆனால் வந்து அவனுக்கு எனக்கு நிறைய போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அவன் என்ன நினைச்சா, அவங்க அடிபட்ட போது நான் கண்ணீரோடு வந்து பார்த்தது அவனுக்கு புரியல. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நான் கோடி ரோட்ஸை லேடர்லேருந்து தள்ளி விட்டு இவனை ஜெயிக்க வச்சிருக்கணும்னு நினைக்கிறான். அது செய்யாததுக்கு தான் என்னை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து அவனுக்கு எனக்கு மீண்டும் ஒரு பயங்கரமான சண்டை இருக்குது, நான் சரியாகி வந்தோடனே அதை தீர்த்து கொள்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் லாஸ் கிராஸா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் டீமை வந்து வீழ்த்தி லாஸ் கிராஸ் டீமாக வின் பண்ணிடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் தான். ஆனால் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அப்படியே தான் நடந்துச்சு, வேறு எந்தவித மாற்றம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, டேமன் பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் சோலோசிக்காவை தேடி வந்த ஜாக் எஃபெக்ட்டோ பார்த்தோன்னே சோலோசிக்கா என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் தலைவன், நாம் மீண்டும் வந்து நம்மளோட டீம் வந்து இணையிடும், நம்ம டீமுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து நம்ம அந்த டைட்டில் மீண்டும் வரணும், அதுக்கு நீ குவாலிஃபிகேஷன் மேட்ச்சை ஜெயிக்கிற ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸை வீழ்த்துற அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாரு. ஜாக் எஃபெக்ட் எந்தவித வார்த்தையும் பேச மாட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜாக் எஃபெக்ட் கிளம்ப போகிற நேரத்தில் கையை பிடிச்சி ஜாக்கப் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னோடனே ஜாக் எஃபெக்ட் கையை பார்ப்பார், அப்படியே விட்டுருவார். சோலோசிக்க விட்டோன்னே ஜாக் எஃபெக்ட் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டேமாட்டவங்க பார்த்துட்டு அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார்.
அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஷின்ஷி நகமுரா வருவார். ஷின்ஷி நகமுரா வந்தோடனே பேச ஆரம்பிப்பார். என்ன பற்றின்னு கேட்டிங்கன்னா, நான் பல வாரமாக இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி நின்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தகுதியான ஆள் யாராவது இருப்பாங்களான்னு. ஆனால் இங்கே நான் இது வரைக்கும் நான் தேர்ந்தெடுத்ததில் யாருமே எனக்கு தகுதியான ஆளாகவே இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி நின்று போய் பார்த்தது நேரம் தான் வேஸ்ட்டு. என்னை வீழ்த்து யாருமே இல்லைன்னொடனே எல்லை நைட்டு வராரு. எல்லை நைட்டு வந்த உடனே எல்லை நைட்டுக்கும் ஷின்ஷி நகமுராவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது. நான் உன்னை வீழ்த்துவேன்டா, நீ வந்து என்னை ஏமாற்றி தான்டா ஜெயிச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பேசிக்கிட்டே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்குள்ள வரார். ரிங்குள்ள வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு வந்து அவர் ஷின்ஷி நகமுரா கிட்ட பேச ஆரம்பிச்சு அவர் மிஸ்ஸு வந்தோடனே மிஸ்ஸுக்கும் எல்லை நைட்டுக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஓடுது. மிஸ்ஸுக்கும் எல்லை நைட்டுக்கு கான்ட்ரவர்சி ஓடனே மிஸ்ஸு வந்து நான் தான் அடுத்து சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். எல்லை நைட்டும் அதே தான் சொல்கிறாரு. உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் மிஸ்ஸு வந்து பயங்கரமாக நக்கல் பண்ணுறாரு. கடுப்பான எல்லை நைட்டும் கடுப்பான மிஸ்ஸும் அடிச்சுக்க போயிட்டாங்க. அடிச்சுக்க போட்டோன்னே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல டக்குன்னு பார்த்தா ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்து இவங்களோட ஃபைட்டை நிப்பாட்டிடுவார். அடிச்சுக்க போகிற நேரத்தில் மிஸ் வந்து வெளில போயிட்டு அதுக்கப்புறம் சட்டையை கழட்டிட்டு உள்ள வரப்ப நிப்பாட்டி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கு இன்றைக்கி நைட்டு மேட்ச் இருக்கும், அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க ஷின்ஷி நகமுரா மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்சில் ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கடைசியில் ஆனால் இந்த மேட்ச்சில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்ஏ நைட் வின் பண்ணிடுவோம். எல்ஏ நைட் வின் பண்ணோடனே அதுக்கப்புறம் வந்து அவர் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சு. செலிப்ரேஷன் பண்ணோடனே ஷின்ஷி நகமுரா ரிங்குள்ள வந்து எல்ஏ நைட்டு ஷின்ஷி நகமுரா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே க்ளோஸாக மொட்டி நின்று முறைச்சிக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் நயா ஜாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து கேண்டிலி ரேவும் நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து அலெக்சா பிளிக்ஸ் வந்து பேசுவாங்க. அலெக்சா பிளிக்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நயா ஜாக்ஸ் சண்டை வைப்பாங்க. அவளோட நீ பெட்டராக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஒரு கில்ச்சி மாதிரி வந்துட்டு போவோம். அலெக்சா பிளிக்ஸை டீஸ் பண்ணுறாங்க அடுத்து அவங்களோட வெயிட் ஃபேமிலி டீமுக்காக அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அது டீஸில் தெரிஞ்சிருக்கும். அடுத்த பேக் ஸ்டேஜில் மிஸ் எல்ஏ நைட்டு தோத்துட்டு வந்துக்கிட்டு இருப்பார். சோகத்தோடு வந்துக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ஆண்டர்டே வந்து மிஸ்ஸை பார்த்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, உன்னோட மேட்சை பார்த்தேன் ஆனால் நீ ஜெயிக்கல, உனக்கு வேணால் சொல்லு, நான் வேணால் டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் எப்படி ஜெயிக்கணுன்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கார்மலா ஐஸை சந்திப்பார். அவரு வந்து என்ன பேசிட்டு போகிறான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை உற்பத்தி விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கார்மலா ஐஸ் வர்சஸ் ஆர்ட்ரூத் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து கார்மலா ஐஸ் தான் ஜெயிச்சார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் தான் இது. அதனால் வந்து எந்தவித பெரிய மாற்றம்லாம் ஏற்படுத்தலை. இந்த மேட்ச்சில் கார்மலா ஐஸ் வின் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ப்ரொமோ வீடியோ கொடுக்குறாங்க. டாக் டீம் டிவிஷனுக்கே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எஸ் பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டை டீம்கிட்ட டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டிஃப்னி சட்டன் அவங்க இப்போ சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் தன்னோட ட்விட்டரில் போட்ட வீடியோ அவங்க ஷோ பண்ணுவாங்க. கெவின் ஓவன்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து நல்லா இருக்கிறன்ற மாதிரி நீ காட்டிக்கிற, ஆனால் வந்து உன்னோட கழுத்தில் அடிச்சிட்டன்றதே நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் வந்து கடந்த 6 மாதமாக என்ன நடந்துச்சுன்றது தெரியுமா? நீ எனக்கு துளி கூட உதவி பண்ணல. நீ வேறு யாருக்கோ எனக்கு பிடிக்காதவங்களுக்காக தான் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. ஆனால் வந்து நீ என்ன சொல்கிற, உனக்கு எனக்கு இன்னும் பஞ்சாயத்து இருக்குது, இன்னொரு வாட்டி முடிச்சு விட்ருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறியா? வா நம்ம ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சிக்கலாம், கனடாவிலே முடிச்சிக்கலாம், அடுத்து நடக்கிற எலிமினேஷன் சேம்பரில் முடிச்சிக்கலாம். நீ நல்லா இருப்பியோ இருக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. ஆனால் எலிமினேஷன் சேம்பரில் நான் உங்களோட சண்டைக்கு தயாராக இருக்கிறேன், நீ வர்ற, உனக்கு எனக்கு மேட்ச் அங்கே உண்டு அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன்ஸ் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு போயிருப்பார் செமிஜனுக்கு ட்விட்டர் மூலியமாக. அடுத்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து சார்லட் ஃப்ளேர் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நயா ஜாக்ஸ் வர்சஸ் டிஃப்னி டைம், இவங்களுக்கு டிஃப்னி ஷாட்டன் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக நடந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையும் குறையில. நயா ஜாக்ஸ் தன்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. எல்லா மூவ்ஸையும் பயங்கரமாக போட்டு டிஃப்னியை டாமினேட் பண்ணி தெறிக்க விட்டாங்க. அதுக்கு சமயத்தில் டிஃப்னியும் வந்து விட்டு கொடுக்காம தன்னோட டாமினேட் மூவ்லாம் வாங்கினாலும் பின் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஃப்னியும் ஒரு கட்டத்தில் மூச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. டிஃப்னி ஒரு கடத்தில் ஃபினிஷிங் பண்ணி மேட்சை வின் பண்ணலாம்னு நினைக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கேண்டிடேட் உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயா ஜாக்ஸ் வந்து டிஃப்னி டைம் அட்டாக் பண்ணி தன்னோட ஃபினிஷரை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண த்ரிஸ்டேஷன் வருவாங்க. த்ரிஸ்டேஷன் கேண்டிடேட் போட்டு அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நயா ஜாக்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி த்ரிஸ்டேஷனை போட்டு அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரி பேக் ஸ்டேஜில் உள்ள எல்லாருமே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்லையும் பயன்படுத்திக்கிட்டு நயா ஜாக்ஸ் வந்து டிஃப்னிக்கு வந்து தன்னோட லெக் ட்ராப்பை போட்டு போயிடுவாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து டிஃப்னியும் ரிங்கில் அடிபட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் கேண்டிலேரையும் நயா ஜாக்ஸையும் வந்து வெளில அனுப்பிடுவாங்க. பேக் ஸ்டேஜில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் கிட்ட போனோடனே சார்லட் ஃப்ளேர் மியூசிக் வரும். சார்லட் ஃப்ளேர் வருவாங்க. சார்லட் ஃப்ளேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக அப்படியே நடந்து வந்து சார்லட் ஃப்ளேர் ரிங்குள்ளே ஏறி அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சேரில் போட்டு உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி கொஞ்சம் ஏந்திரி, டிஃப்னி ஏந்திரி, நான் பேசுகிறது கேட்குதான்ற மாதிரி
மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவாங்க. பாட்டு பாட ஆரம்பித்து டிஃப்னியை எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராணி உன்னை தேர்ந்தெடுக்கிற ரெஸ்ல்மேனியா போட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எச்சரிக்கை பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ல்மேனியாவில் டிஃப்னி டைம் கூட மோத போகிறதாக தெரிவிச்சிருவாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஸ்மாக் டவுன் மேட்சில் நிக்கில் அடில்ஸ் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற நயமி வந்து அண்டு பெனிகே பிளேயரை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, ஒரு வீடியோ வந்திருக்கு, யார் அட்டாக் பண்ணது, ஜேட் கேர்கில் அட்டாக் பண்ணது யாருன்றதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்குன்ற மாதிரி வந்திருக்கு. இது யார் அனுப்புனது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு. ஆனால் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். ஆம்புலன்ஸ் சைடில் இருந்து லீவ் மார்க்கன் ரிக்கி ராண்டர்கள் நடந்து போவாங்க. உடனே நயமியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க, நயமியும் வந்து அதுக்கப்புறம் பெனிகே பிளேயரோ இவங்க தான் அட்டாக் பண்ணது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்களை நாங்கள் போய் சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டிஸ்டர்ஸும் வந்து டிஃப்னி ஷர்ட்டும் சந்திச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீவ் மேக்கர் ஜிம்மி யூசோவை பார்த்து ஜே யூசோ நக்கல் பண்ணுவார். உடனே கடுப்பான ஜிம்மி யூசோ அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு கிக்கு வைப்பார். ஜிம்மி யூசோ ட்ரீவ் மேக்கருக்கு தெரிக்க விடுற மாதிரி கிக்கு வச்சுட்டு அப்படியே ஈட்டு மாதிரி கையை சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இன்னைக்கு ஃபைனலாக ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் வந்துடும். ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, குவாலிஃபிகேஷன் மேட்ச். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிபிள் ரெட் மேட்ச், எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச். ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வர்சஸ் டேமியன் பிரிஸ்ட் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன். இவங்க 3 பேருக்கு நடந்த ஒரு பயங்கரமான மேட்ச். ஏன்னா 3 பேருமே பயங்கரமான ரெஸ்லர், பவர் ஹெவிவெயிட் ரெஸ்லர் எல்லாருமே. அதனால பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து டாப் ரோப்பில் 2 பேரும் நிற்கக்குள்ள, அதாவது டேமியன் பிரிஸ்ட் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் பிரான் ஸ்ட்ரோமன் உள்ள புந்து பவர் பாம் போடுறது, அதுக்கப்புறம் வெளில ஜாக் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு ஒரு சோக் ஸ்லாம் போடுறது, எல்லா மூமெண்ட்டுமே பயங்கரமா தெரிக்க விட்டுருந்தாங்க. யாருமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்தவித குறையும் பண்ணல. ஒரு பக்கத்தில் வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட் ஹிப் அட்டாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரான் ஸ்ட்ரோமன் முடிச்சு விடலான்னு பார்க்கல. பிரான் ஸ்ட்ரோமன் எந்திரிச்சு அதே ஒரு ஹிப் அட்டாக் போட்டு முடிச்சு விடலான்னு பார்க்குற நேரத்தில் சோலோ சிக்கா வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பிரான் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ண, அதை பயன்படுத்திக்கிட்டு பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஃபினிஷரை போட்டு மேட்ச் முடிக்க முயற்சி பண்ண, ஆனால் முடியல. வெளில வந்து கோடி ரோட்ஸ் ஒரு சப்போர்ட்டுக்கு, கோடி ரோட்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்தோடனே கோடி ரோட்ஸ் டேமேட்டாங்க பிடிச்சிக்கிட்டு நிற்க, ஜாக் ஆஃப் ஃபேக்ட் சப்போர்ட் பண்ண வந்த சோலோசிக்கே தன்னோட தம் ஃபினிஷர் கோடி ரோட்ஸ்க்கு போடலாம் முயற்சி பண்ணுவார். ஆனால் அந்த கோடி ரோட்ஸ்க்கு இல்லாமல் அது டேமேட் அவங்க மேலே விழுந்துடும். உடனே கருப்பான ஜாக் ஆஃப் ஃபேக்ட் சோலோசிக்கை அடிக்க போவார். அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பின்னாடியே வந்து டேம் பிளஸ் சோலோசிக்கை மேலே ஜாக் ஆஃப் ஃபேக்ட் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் இதுதான் பயன்படுத்திக்கிட்டு சோலோசிக்காவுக்கு வந்து வெளியே கிராஸ் ரோட்ஸை போடுற உள்ள பிரான் ஸ்ட்ரோமன் கிடக்க. பிரான் ஸ்ட்ரோமன் தன்னோட பவர்ஸ் இல்லாமல் உள்ள வந்து டேம் பிளஸ்ட்டுக்கு போடலான்னு முயற்சி பண்ணுவார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி டேம் பிளஸ்ட்டை வந்து பிரான் ஸ்ட்ரோமன் கார்னர் போஸ்ட்டில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் டேமியன் பிரிஸ்ட் சோக் ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை முடிச்சு எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் டேமியன் பிரிஸ்ட்டும் கோடி ரோட்ஸ் கை கொடுத்துட்டு இந்த ஸ்மாக் டவுனில் இந்த இடத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ்